அல்லாவுடைய ஆபரேஷன் என்ன? வாயினால் சொல்வதுதான். ஆகு என்றால் ஆகிவிடும். இப்படித்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய படைப்பும் அப்படித்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் எப்படி கணவன் மனைவி இல்லாமல் அவன் கரத்தினால் படைச்சான். ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி இருந்தான்? கணவன் இல்லாமல் மனைவியுடைய, அதாவது கணவன் இல்லாமல் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இதுலையும் படைச்சான். ரெண்டும் ஒன்னா வருது பாருங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய படைப்பும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய படைப்பும் ஒண்ணு. ஆணுடைய இணைப்பே இல்லாம பெண்ணுடைய இணைப்பு ஜீனி எடுத்து படைச்சது. பெண்ணுடைய ஜீனியில் இருந்து உருவாக்கப்படும். இன்னைக்கு என்னுடைய தலைமுடி இல்லது என்னுடைய பல் ஏதோ ஒண்ணு என்னுடைய எலும்புடைய சாம்பிள் இருந்தா போதும், என்ன மாதிரியே ஒருத்தனை உருவாக்கிடலாம் குளோனிங் முறையில. ஆனா அது ஐநா வந்து தடை விதிச்சு வச்சிருக்கு, அந்த மாதிரி மனிதனை படைக்க கூடாதுன்னு. சமீபத்துல கூட இந்த ஒரு ஹிந்தி படம் ஒன்று வந்துச்சு, 4-5 பார்ட் வந்துச்சு தொடர்ச்சியா, கிரிஷ் அப்படின்னு ஒரு படம். அதுல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி குளோனிக் முறையில மனுஷனை தயார் பண்ணுவான். மிருகங்களுடைய ஜீனியை இணைச்சி மனிதனை வந்து மிருக மனிதனாக அப்படிலாம் தயார் பண்றாங்களோ அந்த மாதிரி செய்ய முடியும். அல்லாவுக்கு இது லேசான விஷயம். எது? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தது அல்லாவுக்கு லேசான விஷயம். ஆகு என்று சொன்னவுடன் அவரு மரியம் அலைஹிஸ்ஸலாம் வயித்துல உண்டாயிட்டாரு. அல்லாஹ் சொன்னாலும் அது நடக்கும். அதுக்குதான் அல்லாவுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம், இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். அல்லாஹு சொன்னவுடன் நடந்துவிடும், மனிதன் செயல்பட வேண்டும். புரிஞ்சுதா? இப்ப நம்மளால ஒரு உயிரை படைக்க முடியாது, அது உன்னால முடியவே முடியாதுன்றான். ஒரு ஈயை கூட உன்னால படைக்க முடியாது, ஒரு உயிரை படைக்க முடியாது. இன்னைக்கு வேணா கம்ப்யூட்டர் மூலியமா நீ ரோபோவை தான் கண்டுபிடிக்கலாம், மனிதன் மாதிரி ஒரு உயிரை உன்னால் படைக்க முடியாது. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கும் போது அல்லாஹ் சொல்றான், வலா எலும்பு, அந்த வலாவில் அவரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஊது விடுறாரு, ரூஹ வந்து உள்ள ஊதிட்டாரு. எங்க? அவங்க வலாவுல ஊதிட்டு போயிடுறாரு. ஊதுனோன்னு அவங்க கருத்தரிச்சிடுறாங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய பவர். புரிஞ்சுதா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய படைப்பு, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துடைய படைப்பு, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய படைப்பு, இது எல்லாமே அல்லாஹ்வால் படைக்கப்படும். அதனாலதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இன்னும் சாகாம உயிரோட இருக்கிறார். கடைசி நேரத்துல கைவிடும் போது, இறைவா என்னை ஏன் கைவிட்டு விட்டா என்று கேட்கும் போது அல்லாஹ் தன் அளவில் உயர்த்தி கொண்டேங்கிறான். மறுமை நாள் அன்று அவர் வருவார்னு இருக்கு. மறுமை நாள் நெருக்கத்துல அவர் வருவார். இப்ப அந்த காலம் தான் நடக்குது. அவருடைய வருகை நாளதான் நடக்குது. அவர் வருகும்போது தான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் தோன்றுவாங்கன்னு இருக்கு. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் தோன்றினால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை இருக்குன்னு அர்த்தம். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருப்பார் என்னெல்லாம் தெரியாது. ஆனா முன்னறிவிப்புல என்ன சொல்லிருப்பாங்க, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறுதி காலகட்டத்தில் தோன்றுவார்கள் இந்த மனித குலத்தில் தான். அது யார் என்று அல்லாஹ் ஒருவனுக்கு தெரியும். அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரும்போது நாம எல்லாரும் அறிஞ்சு கொள்ள முடியும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகையும் நமக்கு ஒரு சிம்டம் காட்டுது. காலையில விடியல் வெள்ளி ரொம்ப காலையில ஃபஜர் நேரத்துல உங்களுக்கு பிறை தெரியும், தேய்பிறை. அதுல பாத்தீங்கன்னா நட்சத்திரம் ரொம்ப பவரா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த நட்சத்திரங்கள் வந்து யூதர்கள் கணிக்கக்கூடிய ஒரு விஷயம். நட்சத்திரத்தை பார்த்து ஒரு சில கணிப்பாங்க. இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கும் போது நட்சத்திரத்தை வச்சுதான் கணிப்பிட செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் போது நட்சத்திரங்கள் மூலியமா தான் அவங்க கணக்கிட்டாங்க யூதர்கள். அந்த அடிப்படையில இப்போ விடியல் நட்சத்திரம் வந்து ரொம்ப பவரா தெரியுது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகையா கூட இருக்கலாம். ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறந்து போகவில்லை. 2000 ஆண்டுகளை தாண்டிடுச்சு. 2025 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அவரு 2025 வருடம் ஆகுது அவர் பிறந்து. ஆனா இன்னும் உயிரோட இருக்காரு. தன் அளவில் உயர்த்தி கொண்டு அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்துல உணவளிச்சு கொண்டு இருக்கான். மஹராஜ் பயணத்தின் போது வானத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்ததாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய வருகையின் போது இந்த உலகம் உற்று நோக்கும். அப்பொழுது உலகமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும். அவர் வந்து சிலுவையை உடைப்பார், பன்றியை கொள்வார், வட்டியை அழிப்பாரு அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு உலகம் ஃபுல்லா பன்றிகறி பரவி போச்சு. சிலுவைகள் அதிகமாக இருந்து முஸ்லீம் பெருசா, பைபிள் பெருசா, குரான் பெருசா, இப்படி போட்டி போட்டுக்கிட்டு எம்மதம் பெருசு, உம்மதம் பெருசு, எம்மதமா மும்மதமா, ஆண்டவன் எந்த மதம், நல்லவங்க எம்மதமோ, ஆண்டவன் அந்த மதம் அப்படின்னு ஒரு பாடல் கூட உண்டு இல்லையா? அந்த அடிப்படையில அல்ஹம்துலில்லாஹ் இப்போ தெளிவா உங்களுக்கு படைப்பு வலா எலும்புலேருந்து படைச்சது. அந்த பையன் கேட்ட கேள்வி இல்லாம கூடுதலான ஒரு விளக்கங்களை உங்களுக்கு நான் இதுல தெளிவா சொல்லி இருக்கிறேன். இதில் ஏதும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய சந்தேகங்களை பதிவு செய்யுங்க. ஏதாவது நான் சொல்லுவது தவறாக இருந்தால் அதையும் பதிவு செய்யுங்க, திருத்திக்கிறேன். குரானை படிங்க, குரான் படி வாழுங்க. இம்மை வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் வெற்றியடைய செய்வானாக அல்லாஹ்.